மா ஏமா இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? அங்க பழவூர்ல வீட்டுல வேற சொல்லாமலாம் வந்திருக்கீங்களா? என்னாச்சு? ஏன் அதே ரவி உனக்கு சொல்லிருப்பானே, காரணத்தை சொல்லலையா? அத்தை, நீங்க சொல்லாம கிளம்பி வந்துட்டீங்கன்னு சொன்னாரு. நாங்க என்ன இதெல்லாம் எதுவும் கேட்கல, உடனே உங்களை பார்க்க வந்துட்டோம். ஓ பரவாயில்லையே, உங்க 2 பேருக்கு என் மேல அவ்வளவு அக்கறை இருக்கா? என்ன அத்தை, உங்க மேல எங்களுக்கு அக்கறை இல்லாம இருக்குமா? வீட்ல இருந்து திடீர்னு காணாம போயிருக்கீங்க, உங்களை தேடணும்னு தோணாதா எங்களுக்கு? சரி சரி, அதான் நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன, கிளம்புங்க. மா ஒன்று சொல்லவா? உங்களை காணன்னு டிரைவின்னு சொன்னோன்னே மீனா பதறி போயிட்டா. ஏன் நீ பதறலையா? நான் ஏன் பதற போறேன்? நீங்க எப்படி இங்கே தான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பழவூர் வீட்டில் நீங்க இத்தனை நாள் இருந்ததே பெரிய விஷயம். ஏண்டா கடை ஏண்டா இப்படி வீடா மாத்தி வச்சிருக்கிற? அப்புறம் எப்பறம் வியாபாரம் பண்ணுவ? மா நீங்க வாங்க, அவன் வியாபாரத்தை பார்க்கட்டும், நம்ம போலாம். வாங்க அத்தை, போலாம். எங்க வர சொல்ற? எங்க வீட்டுக்கு போலாம். ஓ வீட்டுக்கா? மாமாவும் அங்கதானே இருக்காரு. என்னால அங்கெல்லாம் இருக்க முடியாது, அது என்ன பெரிய வசந்த மாளிகையா? கிளம்புங்க. மாளிகையில் இருக்க முடியாம தானே இங்க வந்தீங்க. அங்க மாதிரி அத்தை வீட்டுல பெரிய வசதி இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களை பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. போலாமா வாங்க. நான் வர மாட்டேன்டா. இதுக்கு மேல என்னால எந்த வீட்லயும் வந்து மானம் கட்டி இருக்க முடியாது. ஒரு வீட்ல இருந்து பட்டதே போதும். அப்ப இங்கதான் இருக்க போறீங்களா? ஆமா. அத்தை, இங்க உங்களுக்கு எந்த வசதியுமே இல்ல. கொஞ்ச நேரம் உங்களால நிம்மதியா படுத்து கூட தூங்க முடியாது. என்ன நீ எப்போ நான் தூங்கிட்டே இருப்பேன்னு என்ன குத்தி காட்டுறியா? மா எப்படிமா எது சொன்னாலும் அது குதர்க்கமா ஒரு அர்த்தம் சொல்றீங்க. வாங்கம்மா போலாம். என்னால முடியாதுடா. இவ அந்த சிந்தாமணியை எதிர்த்து நிக்க போய் தான் இன்னைக்கு அவள பிரச்சனையே வந்திருக்கு. அவ அந்த கோவத்தை நம்ம குடும்பத்து மேல காட்டுறா. இவள ஏமா எல்லாத்துக்கும் மீனாவை தான் காரணம் சொல்லுவீங்களா? அந்த பொம்பளை கூட நீங்க பழகும் போதே நாங்க சொன்னோம்ல, அது புத்தி சரியில்லைன்னு. வீட்டுக்குள்ள நம்பி அதை வர விட்டீங்க, அதை வேலையை கட்டி விட்டுருச்சு. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. ஏன் வீடு எனக்கு வந்தாகணும். பிரச்சனையை சீக்கிரம் முடிக்கிற வழிய பாருங்க. பிரச்சனை பண்ணதே இவன் தான். இவ வாங்கின கடன்ல தான் எல்லாமே ஆரம்பிச்சது. இவனை விட்டுட்டு என்னைய பிரச்சனை சரி பண்ண சொல்றீங்க? உங்க அப்பா உன்னதானே நம்புறாரு. மா ஏங்க, நான் பேசிக்கிறேன் இருங்க. அத்தை, நீங்க வீட்டுக்கு வாங்க அத்தை. இங்க கடையில எல்லாம் இருக்க வேண்டாம். ஆமா, பெரிய அரண்மனை கட்டி வச்சிருக்கேன், அங்க வந்து நான் இருக்கணும். மா நான் மறுபடியும் சொல்றேன், அது அரண்மனையில தான், சின்ன வீடு தான், ஆனா அங்க நிம்மதியா இருக்கலாம். எனக்கு எங்க நிம்மதி கிடைக்கும்னு எனக்கு தெரியும், அத நீ சொல்லாத. எங்க இருந்தா நிம்மதி கிடைக்கும்னு தெரியும் நீங்க சொல்றீங்க, அப்புறம் பழவூர்ல வீட்டுக்கு போனீங்களா? அத்தை, பிடிவாதம் பிடிக்க இது நேரம் இல்ல. இங்கே நீங்க எப்படி இருக்க முடியும்? வியாபாரம் பாக்குற இடத்துல எவ்வளவு நாள் தங்க முடியும் அத்தை? முத்து, அம்மாக்காக ஸ்பெஷலா போன்லெஸ் சிக்கன் சொல்லியிருக்கேன், அது வந்தோன்னே சமைக்கணும். நீங்க 2 பேரும் இருக்கீங்கன்னா சொல்லுங்க, சேர்த்து சமைக்க சொல்லிடுறேன்.